ஒரு ஓட்டுக்கு 2500 ரூபா. ஒவ்வொருத்தரையா வர சொல்லு. அப்புறம் டேய் அந்த பால் சொம்பு வண்டியில இருக்கு, நான் எடுத்து வரேன். பால் சொம்பு எதுக்குண்ணே? டேய் பணத்தை நம்ம கிட்ட வாங்கிட்டு ஓட்டை எதிர்கட்சிக்கு போட்டாலும் போட்டுருவானுங்கடா. நாம பணம் கொடுத்து எல்லாருக்கும் நம்ம கட்சி சின்னத்துல தான் ஓட்டு போடணும்னு பால் சொம்புல சத்தியம் வாங்கிட்டு தான் விடணும். புரிஞ்சுதா? இந்தாப்பா பால் சொம்பு. பால் சொம்பு வந்து ஆரம்பிங்கண்ணா. டேய் வர சொல்றேன். வாங்க எல்லாம். ஐயா வணக்கம் ஐயா. கண்டிப்பா ஓட்டு போட்டுறணும். சரிங்க. சத்தியம் பண்ணு. கரும்பு சின்னத்துல குத்தணும். கண்டிப்பா போடுறேன். வரேங்கய்யா. என் மருமகளும் இப்ப வந்துருவா. அவளுக்கும் ஓட்டு இருக்கியா? அதுவும் மருமக வந்து வாங்கி சொல்லு பணத்தை. இப்பவும் பணத்தை எடுத்துக்கிட்டு மறக்காம நமக்கு ஓட்டு போடு. சரிங்க. கரும்பு சின்னம். வணக்கங்க. வாங்கம்மா. போங்கம்மா போங்க. இப்படி பப்ளிக்கா ஓட்டு போட லஞ்சம் கொடுக்கறாங்க. இவங்களுக்கெல்லாம் பயமே இல்லையா? இந்த போலீஸ் எல்லாம் ஏன் வேடிக்கை பாக்குது? போங்கம்மா போங்க. இல்ல சார், எதா இருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா சொல்லு. அங்க பாருங்க. சத்தியம் பண்ணு. போ. ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறாங்க. அதை தடுத்து நிறுத்தாம நீங்க பாட்டுக்கு போன் பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப துள்ளாத. அவர்தான் இந்த தொகுதியோட கேண்டிடேட். பேரு கருணாகரன். அவரே எதுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தா நீயே கேளு. வாமா எடுத்துக்கோ. மறக்காம கரும்பு சின்னத்துக்கு ஓட்டு போட்டுரு. சத்தியம் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு போய் ஓட்டு போடு. ஓட்டு போட லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி குற்றம் தெரியுமா? அதுவும் ஓட்டிங் பூத் வாசல்ல வந்து நின்னுட்டு இப்படி பச்சையா பணம் தரீங்க. அசிங்கமா இல்ல? ஏய் யாரு நீ? பெரிய லார்ட் லபக்குதாஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. காசு கொடுக்கற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஜனங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நடுவுல நீ யாரு? நான் பொது மக்கள்ல ஒருத்தி. கண்ணுக்கு நேரா தப்பு நடந்தா நான் தட்டி கேப்பேன். ஓட்டு போட பணம் கொடுக்கறது சட்டப்படி தப்பு. ஏய் என்ன ஓவரா சவுண்ட கொடுத்துக்கிட்டு இருக்க? அடிச்சு மட்டை உடைச்சு போடுவேன் பாத்துக்க. பாக்க சின்ன புள்ளையா இருக்க. இத பாரு, நீ தேவையில்லாம 7.5 எழுத்துக்காத. அப்புறம் ஊர்ல தலை காட்டவே முடியாது. போ. போமா. டேய் கூப்பிடுறா. போமா. அடுத்து வாங்கயா. ஹலோ, எலெக்ஷன் கமிஷனா? சார், நான் சந்தியா பேசுறேன். டேய் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வராங்கடா. ஐயா வணக்கம் ஐயா. சார் பால் குடிக்கிறீங்களா சார்? எம்எல்ஏக்கு போட்டி போடுற கேண்டிடேட் நீங்களே நேரா ஓட்டிங் பூத்துக்கு வந்து பணம் தர அளவுக்கு பயம் விட்டு போச்சா? அப்ப நாங்களே எதுக்கு இருக்கோம்? இந்த எலெக்ஷன்ல இருந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்றோம் சார். சார் என்ன ப்ராப்ளம் சார்? என்னாச்சு? ஒரு நிமிஷம். தென்காசி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்ல காப்பா மூகா கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் கருணாகரன் மக்களுக்கு ஓட்டு போட காசு கொடுத்த காரணத்தினால அவரை தேர்தல்ல இருந்து தகுதி நீக்கம் செய்யறோம். அவருக்கு விழும் வாக்குகள் அனைத்தும் செல்லாத வாக்குகளாக கருதப்படும். ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் இந்த நிகழ்வை பற்றி எங்களிடம் புகார் அளித்து துணிச்சலாக செயல்பட்ட சந்தியா அவர்களை மனதார பாராட்டுகிறோம். அவர் வண்டியில ஓகே சார். மேடம் ஒரே நிமிஷம் மேடம். எப்படி மேடம் துணிச்சலா இந்த விஷயத்தை செஞ்சீங்க?
தகுதி நீக்கப்பட்ட கர்ணாவால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களா? தேர்தலுங்கிறது நம்மள யார் ஆட்சி செய்யணும்னு நாம எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்யற ஒரு ஏற்பாடு. அதுக்கு தான் நாம ஓட்டு போடுறோம். அதுல பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. பணம் வாங்குறது தப்புன்னு சொல்லி மக்கள் உணரணும். மத்தபடி நான் நியாயம் என்னமோ அதை தான் செஞ்சிருக்கேன். இதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. தப்பு பண்றவங்களே பயப்படாம இருக்கும்போது தப்ப தட்டி கேட்கிற நாம எதுக்கு பயப்படணும்? ஜெய்ஹிந்த். சந்தியம்மா, இந்த வீட்டுக்கு நீங்க வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களும் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா இல்ல, யார பத்தி எனக்கு முழுசா தெரியல. உங்க மாமியார் தாம் தூம்னு சத்தம் போடுவாங்களே ஒழிய நல்லவங்க தான். மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த வீட்லயே வேலை செய்யாம ஓபி அடிக்கிற ஆள் யார் தெரியுமா? அந்த அர்ச்சனா தான். சும்மா வேலை பாக்குற மாதிரி எவ்வியா சீன் போடுவாங்களே தவிர ஒன்னும் நடக்காது. Hey, hi Suchi. How are you? I'm good. இந்த பார்வதி இருக்கே நல்ல பிள்ளையா தான் இருந்துச்சு. இப்ப அர்ச்சனா கூட சேர்ந்து இதுவும் கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. How was Thala movie which we seen yesterday? Sammala? Yeah, that was awesome D. Go to theater at least once in a week, like yesterday. That's not an issue. Example, no one knows English here except me. காலேஜ் கட்டடிச்சிட்டு சினிமாக்கு போறியா? யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுங்கிற நினைப்புல அத வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து தைரியமா பேசிட்டு இருக்கியா நீ? Yeah, sure. சந்தியம்மா, பார்வதி இங்கிலீஷ்ல அடிச்சு விடுறத பாத்தீங்களா? நம்ம ரெண்டு பேருக்கும் புரியக்கூடாதுன்னு ஏதோ இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அது? எவ்வளவு தொடச்சாலும் இந்த கண்ணாடி பளபளனே இருக்க மாட்டேங்குதே. அர்ச்சனா, திருநீர் போட்டு தொட, புது கண்ணாடி மாதிரி ஆயிடும். திருநீருக்கு எங்க போறது நானு? இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஆமா சந்தியா, நிஜமாவே திருநீர் போட்டு தொடச்சதும் கண்ணாடி நல்லா பளபளனா இருக்கு. என்ன அச்சு, கண்ணாடியும் கைமா இருக்க குடு. எப்படி இருக்கு? எவ்வளவு நேரம் ஆச்சு? வேலை முடியலையா? முடிய போதுமா? என்ன வேலை பார்க்காம கண்ணாடியை வச்சு ஏமாத்திட்டு இருக்கியா? இல்லட்ட, இங்க பாருங்க, பளபளன்னு இருக்கு பாருங்க. அம்மா, வீட்டோட எல்லா ஜன்னலையும் சுத்தம் பண்ணி வைக்க சொல்லி 2 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் நீ அந்த வேலைய செய்யல. அதை விட உனக்கு வேற என்ன வேலைங்க? இதோ இப்ப பண்ணிட்டு இருந்தேன். எதை கேட்டாலும் இப்ப பண்ணிடுறதுன்னு சொல்றியே தவிர இது வரைக்கும் நீ என்ன பண்ண? செந்தில, இவள கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுடா. என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்காதப்பா. தப்புன்னா சொல்லி புரிய வை. அம்மா, நான் அவகிட்ட சொல்லிட்டு தாமா இருக்கேன். என்னத்த சொன்னியோ போ. கதை பேசிட்டு இருக்காம வேலைய பாருங்க. ஐயோ, என்னாச்சு? நம்ம தெருவுக்கு வர குடிநீர் குழாயில ஏதோ பெரிய பிரச்சனையா. இன்னும் 3 நாளைக்கு தண்ணி வராதா? ஐயோ, 3 நாளைக்கு தண்ணி வராதா? அதனால இப்பவே எல்லாரையும் தண்ணி பிடிச்சு சொல்லி பஞ்சாயத்துல இருந்து அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜனங்கெல்லாம் அவசரமா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்னதாங்க பண்றது? சந்தியா, அர்ச்சனா, நீங்க 2 பேரும் போய் குடத்தை எடுத்துட்டு வந்து தண்ணி நிறைச்சிட்டு ட்ரம்மையும் நிரப்புங்க, சரியா? மயில, நீ போய் குடத்தை எடுத்துட்டு வா. இத கீழே வச்சு அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, என்னங்க இது 3 நாளைக்கு தண்ணி வராதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? பார்வதி, நீ அவங்களுக்கு உதவி பண்ணு. போய் தண்ணி நிரப்பு. என்னடி நானாங்கற? போடி, 3 நாளைக்கு தண்ணி வராது, நாம தான நிரப்பி வைக்கணும். சீக்கிரம் போ, அங்க தண்ணி தீந்துற போகுது. வா இந்த பக்கம். ஆளாளுக்கு ஒரு குடத்தை எடுங்க. நிதானமாவே. இந்தா, எடுத்துட்டு போடா. போதும்ல? இது போதும். எல்லாத்தையும் நிரப்பணுங்க. அண்ணி, நீங்க ஓட்டு போட்டீங்களா? ஆமா, போட்டேன். ஏன் கேக்குற?
கேட்டுச்சா? அண்ணி ஓட்டு போட போனாங்களாம். அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணதா அங்க போனாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க ஓட்டு போட போயிருக்காங்களாமா? யாரு கேட்டு நீ ஓட்டு போட போன? வழக்கமா ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைச்சு. வாய மூடு. நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுமா? இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளுடைய விரலையும் பாரு, ஒருத்தர் கூட ஓட்டு போடல. நீ மட்டும் அத பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஏன் அத்தை, ஏன் யாருமே ஓட்டு போடல? முதல்ல நீ எதுக்கு ஓட்டு போட்ட அத சொல்லு. அப்ப நீ வீட்டு வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக போய் சொல்லிட்டு போயிருக்க, அப்படிதானே? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நான் அப்படியெல்லாம் பொய் சொன்னதே இல்ல. இப்படி அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. என்ன சந்தியா வாய் நீளுது? எங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓ இஷ்டத்துக்கு போய் ஓட்டு போட்டு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அத்தை, நீங்க பேசுறது சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியல. தேர்தல்ல பொண்ணுங்களும் ஓட்டு போடலான்னு சட்டம் வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. வாக்காளர் லிஸ்ட்ல நம்ம எல்லாரோட பேரும் இருக்கு. அப்புறம் போய் ஓட்டு போடுறதுல என்ன பிரச்சனை? ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் போய் ஓட்டு போட்டதுல என்ன தப்பு? இன்னைக்கு இவன் நல்லா வசமா மாட்டினா. என்ன சந்தியா, பேச்சும் குரலும் ரொம்ப அதிகமா இருக்கு. எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீ இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு மறந்து போச்சா? நான் உன்னோட மாமியாரு. என்கிட்ட சொல்லிட்டு போகாதது மட்டும் இல்லாம செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நீ இவ்ளோ திமிரா பேசுறியா? நான் எதுக்கு அதை தலை குனிஞ்சு நிக்கணும்? ஓட்டு போட்டது ஒரு தப்பா? தப்பு இல்ல. இந்த வீட்ல யாரும் ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நடந்தது அப்படி. நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டு 10 வருஷம் ஆச்சு. இந்த வீட்ல யாரும் ஓட்டு போட மாட்டோம். அது உனக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு போயிட்டா அப்புறம் நாங்க எல்லாரும் எதுக்கு இருக்கோம்? இந்த மாதிரி குடும்பத்துக்கு அடங்காம ஒரு முடிவு எடுக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? சிவகாமி, சந்தியா நம்ம குடும்பத்துக்கு புது பொண்ணு. நம்ம ஓட்டு போட மாட்டோங்கிற விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடு, இத பெருசுப்படுத்தாத. அது எப்படிங்க மன்னிக்க முடியும்? இவ்ளோ பெரிய தப்ப அவ்வளவு சீக்கிரம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இங்க பார் சந்தியா, செஞ்ச தப்ப ஏத்துக்கிட்டு சிவகாமி கிட்ட மன்னிப்பு கேளு. இது இதோட முடிஞ்சிரும். நீ இனிமே ஓட்டு போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. அத்தை, உங்களை நான் மதிக்கிறேன். வயசுல மூத்தவங்கன்ற வகையில உங்களை கும்பிடுறதுல எனக்கு ஒன்னும் தயக்கம் இல்ல. ஆனா ஓட்டு போட்டது தப்புன்னு நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அது நம்மளோட கடமை. நம்ம ஜனநாயக கடமையை செய்ய என்னைக்கும் தவறக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓட்டு போடாம இருக்கிறது தான் தப்பே தவிர ஓட்டு போட்டதுல எந்த தப்பும் இல்ல. எதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும்? தண்டனை என்னன்னு தெரியுமா? இந்த எல்லா குடத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு தேவையான மொத்த தண்ணியையும் நீ ஒரு ஆளா தூக்கிட்டு வந்து எல்லாத்துலயும் நிரப்ப. சிவகாமி, சின்ன பிள்ளைத்தனமா பண்ணாத. சந்தியா ஏதோ தெரியாம பண்ணிட்டா. பெரிய மனுஷிய லட்சணமா அவளை இந்த தடவை மன்னிச்சுடு. அதை விட்டுட்டு இவ போய் ஓட்டு போட்டது மட்டும் தப்பு இல்லங்க. இத்தனை பேருக்கு மத்தியில என்கிட்ட பதிலுக்கு பதில் பேசினால, அதுக்குதான் இந்த தண்டனை. குடத்தை எடுத்துக்கிட்டு போ.
இவ்ளோ பாத்திரத்திலயும் அவங்க ஒரு ஆளே கொண்டு வந்து ஊத்திடுவாங்களா? ஊத்தலன்னா அத்தை விட்டுருவாங்களா? அவ செஞ்ச காரியத்துக்கு அனுபவிக்கட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? அண்ணி நான் அண்ணன் தூக்கிட்டு வந்து ஊத்துறேன் அண்ணி, நீங்க உட்காருங்க. விடுப்பா, பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். அண்ணி இங்க கொடுங்க அண்ணி. நாம சொன்னா கேட்க மாட்டாங்க. பேசாம போய் சரவணனை வர சொல்ல வேண்டியதுதான். கரெக்டா இருக்கு. வாடி போலாம். சிவகாமி, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த வீட்ல யாரும் ஓட்டு போடுறது இல்ல, நீயும் போடாதன்னு சந்தியா கிட்ட நாம சொல்லிருக்கணும். அப்படி சொல்லி அதையும் மீறி அவ ஓட்டு போட்டு வந்திருந்தா உன்னோட கோபம் நியாயமானது. ஆனா அவளுக்கு தான் எதுவுமே தெரியாதே. தெரியாம போனது எப்படி தப்பாகும்? அப்படி பார்த்தா முறைப்படி சொல்லாம விட்டது உன்னுடைய தப்பும் என்னுடைய தப்பும். தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு சந்தியாவை கண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவ எல்லாரும் முன்னாடி என்ன எப்படி எடுத்தறிஞ்சு பேசினான்னு பாத்தீங்கல்ல? அத பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறீங்க? அது தப்புதான். அந்த தப்புக்கு நீ கொடுத்திருக்கிற தண்டனை ரொம்ப பெருசு. இத்தனை கூட தண்ணியை தூக்குறது இடுப்ப உடைக்கிற வேலைன்னு உனக்கு தெரியாதா? அத்தை, எல்லா குடத்துலயும் சந்தியா தண்ணியை நிரப்பிட்டா. என்னது? எல்லாத்திலயுமா? எப்படி தனியால செய்ய முடியும்? தெரியலையே. அத்தை, அவ்வளவுதானா? இல்ல வேற ஏதாவது பாத்திரம் இருக்கா? இல்ல சந்தியாமா, அவ்வளவுதான். இனிமே தண்ணி பிடிக்க இந்த வீட்ல வேற பாத்திரமே இல்ல. சந்தியா, நீ முதல்ல இங்க வந்து உட்காருமா. பரவாயில்ல மாமா. அம்மா, பாப்பா சரவணா, கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்க. யாராச்சும் சொன்னாங்களா இல்ல நீயா வந்தியா? நானாதாம்மா வந்தேன். வெளிய வாசல்ல எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு. ஆமா, வெளியில தண்ணி இருக்கு. அவ்வளவு தண்ணியையும் கொண்டு வந்து ஊத்துனது உன் பொண்டாட்டி தான். அவளை எதுக்கு இவ்ளோ பெரிய வேலை செய்ய சொன்னேன்னு யோசிக்கிறியா? இந்த வீட்ல இவ்ளோ பொம்பளைங்க இருக்கும்போது சந்தியா மட்டும் எதுக்கு இவ்ளோ பெரிய வேலைய செய்யணும்னு உன் மனசுக்கு தோணுதா? உன் மனசுல இப்ப என்ன தோணுதோ அதை கேளு. உன் பொண்டாட்டி கைய பாத்தியா? தண்ணி தூக்கி தூக்கி எப்படி செவந்து போயிருக்குன்னு. அம்மா இப்படி பேசுற அளவுக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தானே நீ யோசிக்கிற? இல்ல பூ மாதிரி இருக்கிற என் பொண்டாட்டியே இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேன்னு தோணுதா? எதுவா இருந்தாலும் கேளுடா. அண்ணா, என்ன பிரச்சனை நான் சொல்றேன். கடைக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு அண்ணி போய் சொல்லிட்டு போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்களாம். அதுக்காக தான் இந்த சண்டையே.
விஷயம் தெரிய வந்ததும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அப்பா எவ்வளவோ சொன்னாரு. ஆனா அண்ணி ஏத்துக்கவே இல்ல. அதுக்காக அம்மா கொடுத்த தண்டனை தான் அந்த தண்ணி தூக்கறது. நம்ம வீட்ல யாருமே ஓட்டு போடுறது இல்ல. ஆனா அண்ணி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டயுமே கேட்கவே இல்லைண்ணா. உன்கிட்ட கூட சொல்லாம போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இங்க பிரச்சனையே. அம்மா, சந்தியா ஓட்டு போறதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க.